ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் பார்த்துட்ருக்கிறது குரூப் 1 கொஷின் பேப்பர். இந்த குரூப் 1 கொஷின் பேப்பர்லேயே நம்ம 1லேருந்து 20வது கேள்வி வரைக்கும் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அதாவது நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து 21லேருந்து 40வது கேள்வி வரைக்கும் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 21வது கேள்வியை பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எது தெற்கு பகுதியில் நிறுவப்பட்ட கிறிஸ்துவ அமைப்பின் முதல் ஆசிரமம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தெற்கு பகுதியில் நிறுவப்பட்ட முதல் கிறிஸ்துவ அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது திருப்பத்தூர் அப்படிங்கிற பிளேஸில் கிறிஸ்துவ ஆசிரமம் ஒன்று வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். கிறிஸ்துவ ஆசிரமம் திருப்பத்தூரில் தான் உருவாக்கப்பட்டிருக்கும். இதுதான் முதலாக தென் பகுதியில் உருவாக்கப்பட்ட கிறிஸ்துவ ஆசிரமம். அடுத்தது 2வது கேள்வியை பாருங்கள். தலைக்கோட்டை பேர், அதாவது 22வது கேள்வி. ஓகேவா, இந்த வீடியோவில் 2வது கேள்வி. குரூப் 1 எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் நம்ம பார்க்குறோம். அதில் பார்க்கும்போது 22வது கேள்வி. தலைக்கோட்டை போர் டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. இதுதான் கேள்வி. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ராட்சச தங்கடி போர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. அடுத்து 23வது கேள்வியை பார்க்கலாம். சிவாஜி சுதந்திர அரசராக முடிசூட்டப்பட்ட இடம். அவர் வந்து தன்னைத்தானே சுதந்திர அரசராக முடிசூட்டி கொள்வாங்க. அவர் எந்த இடத்துல தன்னை வந்து சுதந்திர அரசாக முடிசூட்டிக்கிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராய்காட் கோட்டையில் தான். ஓகேவா. அடுத்தது 24வது கேள்வியை பாருங்கள். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் உள்நாட்டு வாணிபத்தில் கருதப்படுவது. ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டிலேயே நடைபெற்ற வாணிபத்தில் எது வந்து முக்கியமான ஏற்றுமதி பொருட்களாக கருதப்பட்டது அப்படிங்கிறது தான் எங்கள் கேள்வி. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பருத்தி, 2வதாக மரம் கொடுத்துருக்காங்க, 3வதாக உணவு தானியங்கள், 4வது வந்து கால்நடைகள். ஸோ நமக்கு இது 4மே வரும். ஆன்சர் பாருங்கள், 1, 2, 3, 4 இது 4மே சரியானது தான். ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். 25வது கேள்வி பாருங்கள். பிரம்மஞான சபையின் நோக்கம் எது அப்படின்னு கேட்குறாங்க. பிரம்மஞான சபை அப்படிங்கிறது எந்த நோக்கத்தோடு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்மா, யோகா, இந்திய தத்துவம் இது மேலெலாம் இருக்கக்கூடிய நம்பிக்கையின் பால் பற்றுக்கொண்டே உருவாக்கப்பட்டது தான் அந்த பிரம்மஞான சபை. அடுத்து பார்த்திங்கன்னா உலக அளவில் ஆன்மீகத்தில் வந்து ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது. ஓகேவா. தீய நடைமுறையிலிருந்து சமுதாயத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதா அப்படின்னா இந்த 3வது பாயிண்ட் மட்டும் பிரம்மஞான சபையுடைய நோக்கத்தில் வராது. ஸோ நமக்கு இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் செகண்டும் தான் கரெக்டு. ஆப்ஷன் சியை பாருங்கள், 1 மற்றும் 2 மட்டும் சரி. என்னென்ன நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்துக்கோங்க. கர்மா, யோகா, இந்திய தத்துவத்தோடைய இருக்கக்கூடிய நம்பிக்கையின் பற்று கொண்டு தான் இது உருவாக்கப்பட்டது. உலகளவில் ஆன்மீகத்தில் வந்து ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் உருவாக்கப்பட்டது. 26வது கேள்வி வந்து ஒரு கூற்று காரணமாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா. கூற்றையும் காரணத்தையும் நல்லா தெளிவாக பார்த்துக்கலாம். கூற்றில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மண்டல மன்றங்கள் அவற்றின் தோற்றத்திற்கு அரசியலமைப்பிற்கு கடமைப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மண்டல மன்றங்களை பொறுத்த வரைக்கும் அது உருவாக்கப்பட்டதும் ப்ளஸ் அது அரசியலமைப்பிற்கும் கடமைப்பட்டதாக இருக்குது. அதே போல் மண்டல மன்றங்கள் வந்து மொழி அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைக்கிறதுக்கு அதுக்கு தர்க்க ரீதியிலான ஒரு விளைவாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிற கூற்று சரிதான். அதே போல் கொடுத்துருக்கக்கூடிய கூற்று தவறானது, ஆனால் அதுக்கான ரீசன் தான் சரியானது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். பார்த்துக்கோங்க. மண்டல மன்றங்கள் வந்து அரசியலமைப்பிற்கு கடமைப்பட்டதா அப்படின்னா வந்து அது கிடையாது. ஆனால் மண்டல மன்றங்கள் மொழி அடிப்படையில் பார்க்கும்போது மாநிலங்களை மறுசீரமைப்பதற்காக அதோடைய தர்க்க ரீதியான விளைவின் காரணமாக தான் உருவாக்கப்பட்டது. ஸோ இதில் காரணம் தான் சரியானது, கூற்று வந்து தவறானது. 27வது கேள்வி. பணியிடங்களில் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு மற்றும் சட்ட தடுப்பு துயர் துடைப்பு தடை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஒர்க் பண்ணுற பிளேசஸில் விமென்ஸுக்கு வந்து எந்த விதமான பாலியல் துன்புறுத்தல்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு தடை செய்யக்கூடிய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2013. அடுத்த கேள்வி 28வது போயிடலாம். கீழ்கண்டவற்றை காலமுறைப்படுத்துன்னு சொல்லிட்டாங்க. கோலக்நாத் வெர்சஸ் பஞ்சாப் மாநிலம், கேசவானந்த பாரதி வெர்சஸ் கேரளா மாநிலம், மினர்வா மில் வழக்கு இதெல்லாமே பார்த்திங்கன்னா வழக்குகள். ஏகே கோபாலன் வெர்சஸ் மதராஸ் அரசு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முதலாக போடப்பட்ட வழக்கே வந்து இந்த ஏகே கோபாலன் வழக்கு மதராஸ் அரசு தான். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வரும். அடுத்தது அதாவது 4வதாக இருக்கிறது முதல்ல வரும். அடுத்தது கோலக்நாத் வழக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேசவானந்த பாரதி வழக்கு, அதுக்கப்புறம் தான் மினர்வா மில் வழக்கு. நான் வந்து உங்களுக்கு ஆர்டர் தான் படுத்தியிருக்கேன். இயர் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு பின் பண்ணி தரேன். ஓகேவா. அடுத்து பாருங்கள். 29வது கேள்வி வந்து மேட்ச்டு. ஓகேவா. இந்திய தடுப்பு காவல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்குறாங்க.
இதில் வந்து பார்த்திங்கன்னா 1970 இந்திய தடுப்பு காவல் சட்டம் இயற்றப்பட்டது. தேசிய அவசர கால சட்டத்திற்கு ஜெரால்டு ஃபோர்டு கையெழுத்திட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தடுப்பு காவல் சட்டம் 1950 வரும். தேசிய அவசர கால சட்டத்துக்கு தான் ஜெரால்டு ஃபோர்டு கையெழுத்திட்ட ஆண்டு 1976. இந்தோ பாகிஸ்தான் உருவான, அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர், அதாவது இந்தோ பாகிஸ்தான் போர் வந்து எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடைபெற்றதுன்னா 1971. வெளிநாட்டு பரிவர்த்தனை பாதுகாப்பு மற்றும் கடத்தல் செயல்பாடுகளை தடுப்பதற்கான சட்டம் 1974. 3, 4, 1, 2 இப்படி தான் மேட்ச் பண்ணியிருக்கேன். மறுபடியும் பார்த்துக்கோங்க. இந்திய தடுப்பு காவல் சட்டம் அப்படின்னா 1950. தேசிய அவசரகால சட்டத்திற்கு இந்த ஜெரால்டு ஃபோர்டு கையெழுத்திட்ட ஆண்டு 1976. இந்தோ பாகிஸ்தான் போர் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971. வெளிநாட்டு பரிவர்த்தனை பாதுகாப்பு மற்றும் கடத்தல் செயல்பாடு தடுப்பு சட்டம் வந்து 1974. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 3, 4, 1, 2 அப்படிங்கிறது வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 30வது கேள்வி. இங்கே வந்து நமக்கு வாக்கியங்கள் 4 வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் சரியான என்னது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் 30ஆம் தேதி அண்ணல் காந்தியடிகள் மறைந்த தினம். இது சரியா அப்படின்னா ஜனவரி 30ஆம் தேதி தான் காந்தியடிகள் வந்து இறந்து போனாங்க. அடுத்தது பாருங்கள், ஜனவரி மாதம் 23ஆம் நாள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய பிறந்த தினம் கொடுத்துருக்காங்க. சரியானது தான். ஏப்ரல் 14ஆம் தேதி அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த தினம், இதுவும் சரியானது தான். இதில் சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய பிறந்த தினம் அக்டோபர் 13 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அக்டோபர் 31 தான் அவருடைய பிறந்த தினம். ஸோ இதை மட்டும் தவறானது. கொடுத்துருக்கிறதுல 3 சரியாக இருக்குது. அந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் 1, 2 மற்றும் 3 சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 31வது கேள்விக்கு போகிறோம். கூற்று மற்றும் காரணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்றையும் காரணத்தை தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கீழ்காணும் கூற்றுக்களில் ஏ மற்றும் காரணம் 6 இது ரெண்டையும் படித்து பார்த்துட்டு இதில் சரியான விடை என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கூற்று படிக்கலாம். ஃபஸ்ட்டு, காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதில் சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே இருக்கும் மிகப்பெரிய வேறுபாடானது அதனை சூழ்ந்து இருக்கக்கூடிய வெகுஜன அரசியல் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கூற்று கொடுத்துருக்காங்க. இந்த காரணம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்று மாசுவை கட்டுப்படுத்துதலில் சீனா வந்து வரலாற்று நிறுவன அணுகுமுறையை பயன்படுத்துகிறாங்க. அந்த வரலாற்று நிறுவன அணுகுமுறையை வந்து இந்தியாவில் பயன்படுத்தப்படுறதில்ல. இந்த ரீசன்னால தான் ரெண்டுத்துக்கும் வந்து சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த வெகுஜன அரசியல் சூழல் தான் இதுக்கு காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது நமக்கு கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரியானது தான். அது மட்டும் இல்லாமல் சரியான விளக்கமாகவும் இது கருதப்படுகிறது. அடுத்த கேள்வி 32வது பார்க்கலாம். கீழ்வருவனவற்றுள் எவை தமிழ்நாடு பாதுகாப்பான மற்றும் நெறிமுறை செயற்கை நுண்ணறிவு கொள்கை 2020 நோக்கங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. 2020 வந்து தமிழ்நாடு பாதுகாப்பான மற்றும் நெறிமுறை கொள்கை நுண்ணறிவு கொள்கையில் எது சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து நமக்கு மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க. அதில் 1, 3 தான் சரியானது. என்ன அப்படின்னு பார்த்துடலாம். பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அனுமதிப்பதற்கு முன்னர் செயற்கை நுண்ணறிவு முறைகளை திறனாய்வு செய்யும் வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க வேண்டும். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஐ தொழில்நுட்பத்தை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோம். இதை பயன்பாட்டுக்கு அனுமதிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதோடைய திறனாய்வு செய்கிற வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து தொகுக்கப்படணும்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு முதலீடுகளை வந்து ஈர்க்கணும். இந்த 2 ரீசன்கள் தான் இதோடைய நோக்கமாக இருந்தது. அதே போல் இதில் வெளிப்படையான தரவுகள், தரவு மாதிரிகள், இணையவழி ஆதாரங்களுக்கு வரையறுக்கப்பட்ட அனுமதி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது இதோடைய நோக்கத்தில் இல்லை. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் 1 மற்றும் 3 மட்டும் சரியானது. ஆன்சர் ஆப்ஷன் பி. 33வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, பின்வருவனவற்றுள் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005, அதாவது ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 3 நோக்கம் கொடுத்துருக்காங்க. இது குடிமக்களுக்கு அதிகாரம் அளித்தல், அரசின் செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை ஊக்குவிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியானது தான். 2வது பாருங்கள், அரசின் செயல்பாடுகளை குறித்து குடிமக்களுக்கு தெரியப்படுத்தலாம். அதாவது அவங்க வந்து சட்டமே பார்த்திங்கன்னா ஆர்டிஐ ஆக்ட்னு தான் சொல்கிறாங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன், தகவல்களை தெரிந்து கொள்வதற்கான ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அரசின் செயல்பாடுகள் குறித்து குடிமக்களுக்கு தெரியப்படுத்துவது. 3வது பார்த்திங்கன்னா, அரசமைப்பின் உறுப்பு 13 கீழ் உறுதியளிக்கப்பட்ட குடிமக்களின் பொது அதிகாரிகளிடமிருந்து தகவல்களை பெறும் உரிமை. அதாவது பொது அதிகாரிகள்கிட்ட இருந்து தகவல்கள் பெறுவதற்கு வந்து அரசியலமைப்பு உறுப்பு 13 உறுதியளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இது வந்து தவறானது. 1, 2 மட்டும்தான் இந்த ஆர்டிஐ ஆக்டில் அடங்கும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரியானது. அடுத்த 34வது கேள்வி பாருங்கள். இந்தியாவின் லோக் ஆயுக்தாவை நிறுவிய முதல் மாநிலம் எது அப்படின்னு கேட்குறாங்க. மகாராஷ்டிரா தான்.
எந்த வருஷம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லோக் ஆயுக்தாவை நிறுவிய முதல் மாநிலம் அப்படின்னு கேட்டால் மகாராஷ்டிரா. அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி ஒரு 3 சென்டென்ஸ். அந்த 3 சென்டென்ஸில் சரியானது கேட்குறாங்க. பாராளுமன்றம், சட்டப்பேரவைகள் மற்றும் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல்களை நடத்துகிறது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரைட்டான்னு பார்த்தா ரைட்டு. இந்தியாவில் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் திருமதி விஎஸ் ரமாதேவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியானதா அப்படின்னா சரியானது. இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் திரு எஸ்பி சென் வர்மா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தவறானது. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1 மற்றும் 2 ஆப்ஷன் சி தான் சரியானது. இப்போ இதில் வந்து இந்தியாவுடைய முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா, இங்கே பெண் தலைமை தேர்தல் ஆணையர்னு வரும்போது திருமதி விஎஸ் ரமாதேவின்னு கொடுத்துட்டாங்க. முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த கேள்வி 36வது ஒரு மேட்ச் தான். 254A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 257A அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் மூலமாக சேர்க்கப்பட்டது. அதுபோல் சரத்து 131, அதாவது ஆர்டிகல் 131 அப்படிங்கிறது வந்து உச்சநீதிமன்றத்திற்கானது. அதே போல் ஆர்டிகல் 245 1 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாநில அதிகார வரம்பை குறிக்கிறதுக்கு. அதே போல் ஆர்டிகல் 275 அப்படிங்கிறது மானிய உதவிகளுக்கு வரக்கூடியது. ஆன்சர் இது நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஆன்சர் என்ன வருது? ஆப்ஷன் ஏ 5, 3, 4, 1. 37வது கேள்வி பார்க்கலாம். இங்கேயும் வந்து மேட்ச் கொடுத்துருக்காங்க, பட் சரியாக எது மேட்ச் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4ஆம் நிதிக்குழு, 10ஆம் நிதிக்குழு, 6ஆம் நிதிக்குழு, 9ஆம் நிதிக்குழு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதில் 4வது நிதிக்குழுடைய தலைவர் வந்து ஏகே சந்தான்னு கொடுத்துருக்காங்க. இது சரியானது தான். சரி, இது தவறானது. 10ஆம் நிதிக்குழுவுக்கு கேசி பந்த் அப்படிங்கிறதும், லாஸ்ட்டாக இருக்க பாருங்க 9ஆம் நிதிக்குழுவுக்கு 3 NKP சால்வே அப்படிங்கிறதும் தான் கரெக்டு. 4வது நிதிக்குழுவுக்கு ராஜமன்னாரும், 6வது நிதிக்குழுவுக்கு ஏகே சந்தாவும் மாறி வந்திருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 2 மற்றும் 4 சரியானது. 38வது கேள்வி பாருங்கள். ஊராட்சிகளின் நிதி நிலைமைகளை சீராய்வு செய்யும் அதிகாரம் இந்த அரசியல் சாசன விதியின் கீழே செய்யப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஊராட்சியுடைய நிதி நிலைமைகளை சரி செய்வதற்காகவும் சீராய்வு செய்வதற்காகவும் அதிகாரம் எந்த ஆர்டிகளுக்கு கீழே சொல்லப்பட்டிருக்கு? எந்த ஆர்டிக்கல் கீழே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் சாசன விதி 243I அப்படிங்கிறது தான் ஆர்டிக்கல் 243I. ஆப்ஷன் வந்து ஏ. 39வது கேள்வி போயிடலாம். மொத்தம் வந்து நமக்கு இங்கே 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 சென்டென்ஸில் மாநில சட்டமன்ற உறுப்பினர் தகுதிகளை குறித்த கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாநில சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் 25 வயது நிரம்பியவர்கள் சட்டப்பேரவைக்கு தகுதியுடையவர்கள், 30 வயது நிரம்பியிருந்தாங்கன்னா சட்ட மேலவைக்கு தகுதியுடையவர்கள். இது ரெண்டும் சரியானது. பாராளுமன்றம் நிறைவேற்றிய சட்டத்தால் குறிப்பிடப்படாத பிற தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு பர்டிகுலராக தனியாக எந்த தகுதிகளும் இதுக்கு கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. சரி, ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 மட்டும் சரியானது. 40வது கேள்வி. சென்னை மாகாண சட்டப்பேரவை டேஸ் சட்டப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சென்னை மாகாண சட்டப்பேரவை அப்படிங்கிறது வந்து எந்த சட்டத்தின்படி உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கவுன்சில் சட்டம் 1861 படி தான் சென்னை மாகாண சட்டப்பேரவையே உருவாக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நாம் 1லேருந்து 20 கொஷின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வீடியோவும் 21லேருந்து இப்போ 40 வரைக்கும் பார்த்துருக்குற 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா 41லேருந்து 60வது கேள்வி வரைக்கும் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.